என் பேர் சுகன்யா அருண். திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். பிறந்து வந்ததே எல்லாம் மும்பை தான். சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் அதிகம் மத கலவரம் வந்து அதிகம் இருக்கும். முஸ்லீம்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு பயத்தை கொடுத்துச்சு சின்ன வயசுல. ஏன்னா 93 நடந்த பிளாஸ்டாக இருக்கட்டும், 2008 நடந்த பிளாஸ்டாக இருக்கட்டும், தொடர்ந்து பிளாஸ்ட் தான். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா கசாபு, அவனை வேனில் கூட்டிகிட்டு போகும்போது கூட அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் 5 வேளை ஒரு நாள் தொழுவேன்ட்டு வேன்லேயே அவன் தொழுதான். ஸோ இந்த தீவிரவாதத்தை உங்கள் மதம் எப்படி பார்க்குது? ஏன் இஸ்லாம் கண்ட்ரீஸில் ஸ்பெஷலி அதிகமாக தீவிரவாதிங்க இருக்காங்க? மற்ற கண்ட்ரீஸில் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, இங்கே மட்டும் ஏன் அதிகமாக இருக்குது? இது எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த கேள்வி இருக்காது. கொஞ்சம் சகோதரி அவங்க இது நாள் வரை அவங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு கேள்வியை நல்ல முறையில் முன் வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதம் குறித்து என்ன சொல்லுது? ஏன்னா இன்னைக்கு பல நாடுகளில் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரவாதங்கள் என்பது அதிகமாக காணப்படுது. அப்ப இஸ்லாம் தீவிரவாதம் குறித்து என்ன தகவலை சொல்லுது? இதுதான் இவங்களுடைய கேள்வி. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய நாட்டினுடைய நிகழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய நாடுகள்ல கடந்த காலங்களில் ஏராளமான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. எவ்வளவோ வன்முறை கலவரங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இப்படி வன்முறை கலவரங்கள் அனைத்தும் நிகழ்ந்த உடனேயே முதல்ல பத்திரிகையில சொல்லப்படக்கூடிய செய்தி எதுவாகத்தான் இருக்கும்? ஒரு இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆயிட்டுன்னு வைங்க, குண்டு வெடிச்சிருச்சுன்னு வைங்க, டெக்கான் முஜாஹித் என்ற அமைப்பு அதற்கு பொறுப்பேற்று கொண்டது, பத்திரிகையில செய்தி வருது. எதுக்கு முன்னாடி? துப்பறிவதற்காக அந்த காவல்துறையில உள்ளவங்களே அங்க போயிருக்க மாட்டாங்க. இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடந்தால் அதை கண்டறிவதற்கான சிறப்பு நிபுணர் குழுக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட போயிருக்க மாட்டாங்க. டெக்கான் முஜாஹித் என்ற அமைப்பு பொறுப்பேற்று கொண்டது, லஷ்கரை தொய்பா என்ற அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. இப்படி ஏதாவது ஒரு இஸ்லாமிய பெயர்களை சொல்வது இது ஆரம்பத்தில் இருந்து இன்றளவும் நம்முடைய நாடுகள்ல பல இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்குதுங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நம்முடைய நாடுகள்ல நடைபெறக்கூடிய அத்துணை கலவரங்களிலேயும் பல நேரங்கள்ல முஸ்லிம்களுடைய பெயர்கள் அடிபடுமே. அதுல கடைசியில் அதனுடைய ரிசல்ட் எடுத்து பாருங்க. அதுல கடைசியாக பனிஷ்மெண்ட் தண்டனைக்கு உள்ளானவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேரை கைது பண்ணிட்டு உள்ள போறாங்க. இவங்க குண்டு வச்சுட்டாங்க, இவங்க அந்த குண்டு வெடிப்புக்கு உடந்தையா இருந்துட்டாங்க, இவங்க இந்த வன்முறைக்கு உடந்தையா இருந்துட்டாங்க என்று எத்தனையோ பல அரசுகள் நடக்கிறது. கடைசியில 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு விசாரணை செஞ்சு பார்த்தோம், கடைசியில இவங்க மேல எந்த ஒரு குற்றமும் உறுதியாகவில்லை. எந்த ஒரு குற்றமும் உறுதியாகாததுனால இவங்களை விடுதலை செய்யறோம். அந்த செய்தி மாத்திரம் பத்திரிகையில ஒரு பெட்டி செய்தியாக வரும். இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா, நம்ம நாடுகள்ல சில நேரங்கள்ல பத்திரிகை தர்மத்துல அதை முறையாக கடைபிடிக்கிறது இல்லை. உண்மையிலேயே அது முஸ்லிமே தவறு செய்தாலும் அது நீங்க ஆதாரத்தோடு சொல்லுங்கள். யார் தவறு செய்தாலும், அப்படி தவறு செய்தவர் உண்மையிலே முஸ்லிமாக இருந்தாலும் அந்த முஸ்லிமுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவங்க எந்த முஸ்லிமும் இருக்க மாட்டாங்க. தப்பு யாரு செய்தாலும் அந்த தவறுக்கு உடந்தையாக இது நம்ம சமூகத்துல உள்ளவனாச்சே என்று சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக எந்த முஸ்லிம்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் பல நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? எதுவுமே உறுதியாகாமல் சும்மா விசாரணை கைதியாக அழைச்சிட்டு போவாங்க. கடைசியில் அந்த சம்பவங்கள் எல்லாம் செய்தது யாருன்னு பார்த்தா வேற ஆட்களா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டில் நடந்த பல குண்டுவெடிப்பு சம்பவங்கள்ல வந்த லிஸ்டுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இதுல அந்த பத்திரிகை தர்மத்துல உள்ளவங்க முறையாக அதை கடைபிடிக்காததுனால முறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்து முறையாக விசாரணை முடிஞ்ச பிறகு யார் குற்றவாளி என்ற ஒரு தகவல் சொன்னால் அதுல பெரும்பாலும் முஸ்லிம்களுடைய பெயர்கள் அதிகமாக இருக்காது. அப்ப இதுல முறையாக விசாரிக்கப்படாமலேயே முஸ்லிம்களுடைய பெயர்கள் நிறைய கசிய விடப்படுகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எடுத்து பாருங்க, எங்க சமூகத்துல பொதுவா மத்த சமூகத்திலேயும் இது போன்ற கலாச்சாரம் இருக்கிறது. ஆனா அது எதையுமே மதத்தோடு யாருமே சம்பந்தப்படுத்த மாட்டார்கள். மற்ற சமூகத்தில் இப்ப கிறிஸ்துவ மதத்துல ஏதோ ஒரு ஆள் இது போன்ற காரியத்தில் ஈடுபடுறாங்க, இது போன்ற காரியத்தில் ஒருவர் ஈடுபட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மதமே தீவிரவாதத்தை போதிக்கிறதுன்னு யாரும் சொல்றது இல்லை. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, சில மாசங்களுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சர்ச்சில் பாம் பிளாஸ்ட் ஆச்சு. கடைசியில் அதுல ஒரு கிறிஸ்துவரை என்ன செஞ்சாரு, நான் தான் அதுக்கு காரணமா இருந்தேன்னு சொன்னாரு. எல்லா நபர்களும் சம்பந்தப்பட்ட அந்த நபரை மட்டும்தான் குற்றம் சாட்டுவார்களே ஒழிய அவர் ஏற்றிருக்கிற மதத்தை அதுல தொடர்புபடுத்த மாட்டாங்க. ஆனா அதுவே முஸ்லிம்களுடைய பெயர் ஒன்றிலே அடிபடுகிறது என்றால் அதுல முஸ்லிம்களே சில கிறுக்க இருக்கிறாங்க, அவனை என்ன சட்டம்னாலும் நீங்க போடுங்க, என்ன தண்டனைனாலும் கொடுங்க. உண்மையிலேயே பல நபர்கள் சாவதற்கு ஒருவன் காரணமா இருக்கிறானா?
வன்முறையை விதைப்பதற்கு ஒருவன் காரணமா இருக்கிறானா, அவனுக்கு இந்திய சட்டப்படி எவ்வளவு உச்சபட்ச தண்டனை இருக்குதோ அவ்வளவு உச்சபட்ச தண்டனையை கொடுங்க. அது ஒரு முஸ்லிமா இருந்தாலும் அவனுக்கு அந்த தண்டனை கொடுங்க. அவனுக்காக வக்காலத்து வாங்குறவங்களாக இந்த சமுதாயத்தில் யாரும் வரமாட்டாங்க. அப்ப இது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு நிலையாக இருக்கும் பொழுது, ஒரு முஸ்லிம் தவறு செய்தால் மட்டும் அவருடைய பெயரோடு அந்த குற்றம் சம்பந்தப்படுத்துவது நிறுத்தப்படாம அவர் ஏற்றிருக்கிற மதத்தையும் தொடர்பு படுத்தி பேசுறது, அது காலம் காலமாக பத்திரிகையில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, கோவையில சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த சிலிண்டர் குண்டு ஒண்ணு வெடிச்சது. அதுல ஒரு முஸ்லிம் ஒருத்த காரணமா இருந்தா அதுல அவன் இறந்து போனான். அதுல முஸ்லிம் சமுதாயம் எடுத்து ஸ்டாண்ட் எடுத்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆனா இதெல்லாம் சமுதாயத்துல வெளியே சொல்லப்படாதுங்க. இறந்த அவனுடைய அந்த உடலை போஸ்ட்மார்ட்டம் அதெல்லாம் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு இவனுடைய உடலை நீங்க முஸ்லிமுடைய அடக்கத்தலத்தில் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கிற ஜமாத்தார்கள் மறுத்தாங்க. இல்ல, நாங்க இவரை எங்களுடைய அடக்கத்தலத்தில் அடக்கம் பண்ண மாட்டோம், இவரை நீங்க எங்களுடைய அடக்கத்தலத்தை அடக்கமே பண்ணாதீங்க. ஏன் இந்த அளவுக்கு நடக்கணும்? ஒருத்தர் இதுல காரணமா இருந்தான்னு தெரியுது, அதுல அவன் செத்தும் விட்டான்னு தெரியுது. அவ்வளவு இறந்து போன பிறகும் நாங்க அவன் மேல ஏதாவது கரிசனம் காட்டணுமா, அவன் மேல அன்பு காட்டணுமா? அவனுடைய அடக்கத்தலத்தையே நாங்க முஸ்லிம்களுடைய அடக்கத்தலத்தில் அடக்கிக்கிடுங்கன்னு சொன்னோமா? அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தார்களை மறுத்தார்கள். இல்ல, இவனுடைய இந்த அடக்கத்தலத்தை இங்க அடக்கம் பண்ணக்கூடாது, இங்க அடக்கம் பண்ண விட மாட்டோம். இது எதுக்கு சொல்ல வர்றேன்? இங்க இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலையும் இதுவாகத்தான் இருக்கிறது. அந்த தீவிரவாதத்தை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இல்ல. அப்ப இது எல்லாத்தையும் முதல்ல நீங்க கவனிச்சுக்கிடுங்க. நாட்டில் நடக்கக்கூடிய அத்துணை வன்முறைகளுக்கும் முஸ்லிம்கள் மட்டும் காரணம் இல்ல. முஸ்லிம்கள் சில கிறுக்கம் செய்வான், அவனுக்கு என்ன சட்டப்படி தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. தேவையில்லாம அந்த சம்பந்தப்பட்டவனை சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவன் ஏற்றிருக்கிற மதத்தை புண்படுத்தும்படி பேசாதீங்க. இது ஆனா பத்திரிகைகள்ல இது முறையாக கடைபிடிக்கப்படுறது இல்லைங்க. அப்ப இது போன்ற அந்த தகவல் அடிக்கடி நமக்கு சொல்லப்படுறதுனால தீவிரவாதம்னா அதுக்கு முஸ்லிம்கள் தான் காரணமா இருக்கிறாங்க, பயங்கரவாதம்னா அதுக்கு முஸ்லிம்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பத்திரிகை ஊடகங்கள் இதுல முறையான செய்திகளை கொடுக்காம இருக்கிறதுனால முஸ்லிம்கள்னாலே தீவிரவாதி பயங்கரவாதி என்ற ஒரு நிலையை கொண்டு விட்டு விட்டார்கள். ஆனா இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நீங்க பாருங்க, இதுவரை முஸ்லிம்களுடைய நிலையத்தான் உங்கள்கிட்ட ஒப்பிட்டு காட்டினேன். முஸ்லிம்கள் நாங்க யாருமே தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்க கிடையாது, மத நல்லிணக்கத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அதுக்கு தானே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு மத்தியில் அந்த நட்புணர்வு எல்லாம் இருக்கணும். என்னென்ன கசப்பு இருந்தாலும் அந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீக்கிறதுக்கு உங்களுக்கு கேள்வி கேட்க வைக்கிறது தான் அது ஒரு காரணமா இருக்கும். இந்த நிகழ்ச்சிகள் அதுக்கு தான் நடத்தப்படுது. இன்னும் எவ்வளவோ ஒரு பிரச்சனைகள் இந்த சமுதாயம் சந்திச்சுக்கணும், அதுல ஓடோடி போய் உதவுறதுல முதல் ஆள் முஸ்லீமா இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு எங்களுடைய ஜமாத்தை எடுத்துக்கிடுங்க, இரத்த தானத்துல தமிழகத்துல தொடர்ச்சியாக 11 வருஷம் முதல் இடத்துல நாங்க நிக்கிறோம். எல்லா இடங்கள்ல ரத்தம் கொடுக்கறதுக்கு நாங்க ரத்தம் கொடுக்கறதா இருந்த முஸ்லிம்க்கு மட்டும்தான் ரத்தம் கொடுப்போம்னு சொல்லுவோமா? பாதிக்கப்பட்டவங்க யாரா இருக்கட்டும், நாங்க எங்களால முடிந்த அளவுல நாங்க இரத்த தானத்தை கொடுத்து உதவி பண்றோம். அப்ப இரத்த தானம் கொடுத்து உதவி பண்ணுவோம். எவ்வளவோ ஒரு இயற்கை பேரிடர், ஒரு சென்னை மழை வெள்ளத்துல எத்தனை பேர் வீதியில இறங்கி போராடினாங்க. எங்களுடைய ஜமா சார்பாகவே எவ்வளவு இடங்கள்ல மீட்பு பணி செய்யப்பட்டது, எவ்வளவு இடங்கள்ல அந்த குப்பைகள் எல்லாம் மழை போல தேங்கி கிடக்கும் பொழுது அதையெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய பணி, இது போன்ற அந்த மனிதநேய பணிகள்ல இறங்குறதுக்கு காரணம் என்ன? அதே போல தீவிரவாதத்திற்கு எதிரான பிரச்சாரத்துக்கும் எங்களுடைய ஜமா சார்பாகவே தொடர்ச்சியாக நாங்கள் பல நாட்கள் செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டம். குர்ஆன்ல இறைவன் சொல்லுகிறான், மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாங்களோ ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வைத்ததற்கு சமம். இறைவன் சொல்லக்கூடிய மனிதநேயத்தை பாருங்கள். ஒருவன் ஒரு உயிரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வச்சதுக்கு சமம். அதிலேயே தொடர்ச்சியாக இறைவன் குறிப்பிடுகிறான், வமன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்ள். யார் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்கிறானோ ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, அவன் ஒட்டுமொத்த மக்களையும் கொன்றதற்கு சமம். இன்னைக்கு ஒருத்த அநியாயமா ஒரே ஒரு ஆளை கொலை பண்ணான்னு வைங்க, இறைவனுடைய பார்வையில ஒரு நபரை கொண்டவனா மட்டும் அவன் பார்க்கப்பட மாட்டான். ஒட்டுமொத்த உலக மாந்தரையும் கொலை செய்தால் அது எந்த அளவுக்கு கொடூரமான குற்றமோ அது போல ஒருவரை கொலை செய்வது. அப்ப இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், ஒருவரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வச்சதுக்கு சமம், ஒரு ஆளை கொலை செஞ்சா ஒட்டுமொத்த மக்களையும் கொலை செய்ததற்கு சமம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் மனிதநேயத்தை மட்டும் போதிக்குமா அல்லது அதற்கு எதிரான தீவிரவாதத்தை போதிக்குமா? நீங்கள் சிந்திச்சு பாருங்க.
அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முஸ்லிம் பாயா நல்ல தாடி வச்சிருப்பாரு, முஸ்லிம் பாயா தலையில தொப்பி போட்டிருப்பாரு, பாயம்மாவா தலையில முக்காடு போட்டிருப்பாங்க, இதுதான் முஸ்லிமுக்கு அடையாளம்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இறை தூதர் எங்களுக்கு என்ன அடையாளத்தை சொல்லி தர்றாங்க தெரியுமா? ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்பது தலையில போடக்கூடிய தொப்பியோ அவர்கள் முகத்துல வச்சிருக்கிற தாடியோ கிடையாது. அதே மாதிரி முஸ்லிம் பெண்கள் வெளியே வரும்போது போடக்கூடிய முக்காடு இருக்கிற இது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய பிரதான அடையாளமே அல் முஸ்லிமு மன் சலிமன் நாஸ் மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு உண்மையான முஸ்லிம் இறைவனை ஏற்றவன் எப்படி இருப்பான்? தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவனுக்கு தொல்லை அளிக்க கூடாது. அடுத்தவனை கொல்றத பத்தி பேசல, அடுத்தவனுக்கு தொல்லை கூட அடிச்சிடக்கூடாது, அடுத்தவனுடைய மனம் புண்படும்படி கூட நடந்துடக்கூடாது. இப்படி எந்த ஒருவன் பிற நபர்களுடைய மனம் புண்படும்படி நடக்காமல் இருக்கிறானோ, தன்னுடைய கரத்தால் பிறருக்கு தொல்லை அளிக்காமல் இருக்கிறானோ அவன்தான் முஸ்லிம் என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது, இன்னைக்கு முஸ்லிமா இருந்துகிட்டு அடுத்தவன் அடிக்கிறான்னு வைங்க, அவனை எப்படி நாங்க முஸ்லிமா பார்ப்போம்? அதனால தானே கோவையில் அவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவனை அடக்கம் செய்வதற்கு கூட இந்த சமுதாயம் முன் வரலன்னு சொன்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு முஸ்லிம் என்பவன் அடுத்தவனை வாழ வைக்கக்கூடியவனாகத்தான் இருப்பானே ஒழிய அது யாராக இருக்கட்டும், முகம் தெரிந்தவர் முகம் தெரியாதவர் யாராக இருக்கட்டும், ஒரு முஸ்லிம் தன்னால் பிறர் வாழ வேண்டும் என்றுதான் அவன் ஆசைப்படுவானே ஒழிய தன்னால் பிறர் நெருக்கடிக்கு உள்ளாகணும் என்று ஆசைப்பட மாட்டான். இன்னும் ஒருபடி மேல இஸ்லாம் சொல்லுகிறது, மறுமையை நாங்க நம்புறோமா இல்லையா? அந்த மறுமை நாள்ல இறைவன் என்ன செய்வானா? இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள் எல்லாம் கரெக்டா இருந்தமா என்று பார்த்துட்டு அடுத்து இறைவன் என்ன பண்ணுவான்னா, நான் இந்த உலகத்துல பிற ஆட்களுக்கு ஏதேனும் அநியாயம் செய்திருந்தால் என்னுடைய நன்மையை எடுத்து என்னால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இறைவன் தந்து விடுவான். இப்ப நான் ஒரு ஆளை திட்டம்னு வைங்க, எவ்வளவு திட்டனோ நான் செஞ்ச நன்மைகள் இருக்குமே அந்த நன்மையை எடுத்து என்னால பாதிக்கப்பட்ட நபருக்கு இறைவன் தந்து விடுவான். இப்படி என்னால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு என்கிட்ட நன்மை இல்லைன்னா நான் நரகத்துல போய் விழணும். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. அப்ப இந்த அளவிற்கு மனித நேயத்தை பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்த கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் எப்படி தீவிரவாதத்தை போதிக்கிறதா இருக்கும்? அப்ப அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா, இறை தூதர் கற்றுத்தந்த போதனைகளை பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே எங்களுக்கு தீவிரவாதத்தை போதிக்கல. அதனால தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களா இருக்கட்டும், குறிப்பா தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம்களா இருக்கட்டும், எல்லா நபர்களோடு நல்ல முறையில பழகுவதற்கு, நட்புணர்வோடு நாங்கள் இருந்து கொள்வதற்கு அனைத்திற்குமே மிக முக்கியமான ஒரு காரணமே இஸ்லாம் இது போன்ற மத நல்லிணக்கத்தை விரும்புது. அனைத்து நபர்களுக்கும் உதவ வேண்டும் என்கிற செய்தியை சொல்லுது. அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற செய்தி இஸ்லாம் சொல்றதில்லை. இதுதான் நம்முடைய நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வு. அதே போல சர்வதேச மற்ற முஸ்லிம் நாடுகள்லையும் எல்லா நாட்டிலும் சில கிறுக்கங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் சில கிறுக்கங்க இருப்பாங்க. அவர்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்களாக இங்கே உள்ள நபர்கள் இல்லை. அதிலேயும் பல செய்திகள் பூதாகரமாக்கப்படக்கூடிய செய்திகள் தான் நிறைய இருக்குது. உண்மையான தகவல்கள் பத்திரிகையில வர்றதை விட உண்மைகள் ஒரு சில இடங்கள்ல நடக்குது, அதையும் நாம மறுக்கல. ஆனால் பல இடங்கள் நடக்காத நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுற மாதிரி மிகைப்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளும் அது பத்திரிகைகள்ல நடக்குது. இது அடிக்கடி இது போன்ற வேலைகள் நடக்கிறதுனால ஒட்டுமொத்த முஸ்லிம்களே இது ஒரு தீவிரவாதிகளை போல, இந்த இஸ்லாமிய மார்க்கமே ஒரு தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் போல என்கிற ஒரு சித்திரம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அது பரவி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் இது போன்ற அந்த கேள்விப்பது நிகழ்ச்சி மூலமாக இஸ்லாம் என்ன சொல்லுது, இங்குள்ள முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்குது என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார். ஆகவே இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யறது இல்ல, எங்கேயுமே தீவிரவாதத்தை ஆதரிக்கல. அப்படி தீவிரவாதத்தின் பக்கம் ஒருவன் போறான்னு சொன்னா அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போறான் என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.